guys, welcome back. இன்னைக்கு நம்ம ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0 சேனல்ல இருந்து ஒரு வீடியோங்க. அதாவது ஒரு 2 நாட்கள்னு நினைக்கிறேன். 2 நாட்களுக்கு முன்னாடி ஃபோன் நோண்டிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன். என்னது அப்படின்னு பார்த்தா விஜய் சேதுபதி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பிக் பாஸ் ப்ரோமோ விட்டானுங்க. நான் யோசிச்சேன், இருங்க சார், இன்னும் குக் வித் கோமாளியே முடியலையே, இப்போ தானே 2 ஜோடி எலிமினேட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் எவ்வளவோ இருக்குது, அதுக்கப்புறம் தானே பிக் பாஸ் வரும், என்ன டக்குன்னு ஆரம்பித்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா ருக்கோ பாய் ருக்கோ, பிக் பாஸ் அது சொன்ன டேட்டுக்கு தான் ஆரம்பிக்கும். இப்போ ஆல் செலெக்ஷன் பண்ண போகிறோம். யூஸ்வலாக நீங்கள் உங்கள் இஷ்ட குண்டிகளுக்கு தானே பண்ணுவீங்க, இப்போ என்ன புதுசாக எப்படின்னு கேட்டால் இங்கே இஷ்ட குண்டிக்கு தான் பண்ணுறோம். இப்போ ஒரு 13 பேருன்னு வச்சுக்கோங்க, 12 பேரு எங்க இஷ்ட குண்டிக்கு பண்ணுவோம், ஒரே ஒருத்தர் உங்க இஷ்ட குண்டிக்கு பண்ண போறோம். என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா பிக் பாஸ் காமன் மேன். ஆஹா, அதாவது செலிபிரிட்டிஸ் நார்னது பத்தாதான், இப்போ நார்மலா இயல்பு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களையும் உள்ள இழுத்து நார வைக்க போறாங்க. பிக் பாஸ்ல பங்கு பெறணும்னு ஆசைப்பட்ட யாராவது இருந்தீங்கன்னா இந்த ஷோவில் போய் நீங்கள் கலந்துக்கிறணும். இந்த ஷோவுக்கு விஜய் சேதுபதி வருவாரா அது எனக்கு தெரியாது. யாராவது பழைய கண்டஸ்டன்ஸை 3 பேரை ஜட்ஜா போடுவாங்க, டைட்டில் வின்னர் யாராவது கூப்பிட்டு வந்து போடுவாங்க. ஏன்னா விஜய் சேதுபதிக்கு இதுக்கெல்லாம் வர்றதுக்கு டைம் இருக்காது, அவர் நேராக ஷோவுக்கு தான் வருவார். ஸோ பழைய கண்டஸ்டன்ஸை கொண்டு வந்து இங்கே ஜட்ஜாக வச்சு இந்த ஜோடி நம்பர் 1 நீயா நானா மாதிரி விஜய் டிவியில் ஒரு செட்டை போட்டு வாரமோ இல்லை டெய்லியான்னு தெரியல, பிக் பாஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் இங்கே வந்து டிவி செட்டுக்குள்ள ஒரு மினி பிக் பாஸை நடத்த போகிறாங்க. எதுக்குன்னா அந்த கர்ம பிடிச்ச வீட்டுக்குள்ள நீங்க போறதுக்கு நீங்க தகுதியான ஆளா அப்படின்னு இங்க இப்போ ஒரு போட்டி. இதுல நீங்க அந்த பிக் பாஸ் வீட்டுல செய்யற டாஸ்க் மாதிரி போட்டு கொடுக்கறது, உட்காந்து புரணி பேசுறது, இதெல்லாம் நீங்க டிவியில இப்ப பண்ணணும். இதுல பண்ணி த பெஸ்ட் யாரோ அவங்கள எடுத்து இந்த மிச்ச செலிபிரிட்டிஸோட வரப்போற டேட்ல பிக் பாஸுக்குள்ள அனுப்ப போறாங்க. ஸோ நம்ம பிக் பாஸுக்கு நம்ம ரிவ்யூ வீடியோ போடுறதுக்கு டைம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் இப்போ புதுசாக வாரமாக டெய்லியான தெரியல, நம்ம அதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் வீடியோவை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். பார்க்கலையா? இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆகி 5 நிமிஷத்துல இன்ஸ்டாகிராம்ல எனக்கு எக்கச்சக்க மெசேஜ். அண்ணா சூப்பர் சான்ஸ், நீங்க உள்ள போறதுக்கு சூப்பர் சான்ஸ், நீங்க அம்மா இல்லாட்டி மிஸ்டி அக்கா 3 பேரும் போனாலும் ஓகே, தனித்தனியா போனாலும் ஓகே. எடுப்பாங்களா 3 பேரையும் மாட்டி விடுறதுலயே இருக்கு. ஏங்க போன வருஷம் வீடியோ போடாட்டி கூட போறத பத்தி யோசிச்சிருக்கலாம். போன வருஷம் நம்ம செஞ்ச வேலைக்கு அப்புறமா போறதுக்கு நமக்கு தைரியம் வரும். வேணாம் சார், வச்சு அடிப்பாங்க. அவங்க நல்ல பாம்பு மாதிரி சார், எல்லாம் பார்த்து வச்சிருப்பாங்க சார். இந்த காமன் மேன் ஷோவில் இந்த மூஞ்சில 10ல் 1 வந்தா கூட எங்களுக்கு சொல்லுங்க சார்னு சில மூஞ்சி எடுத்து வச்சிருப்பாங்களா, அதுல நம்ம தான் 4ஆவதான் மாட்டுனான்னு வச்சுக்குங்கள, சிக்குன அவ்வளவுதான், நம்மளை பிடிச்சி வச்சுக்கன்னு சொல்லுவாரு. அதனால நம்ம வந்து இந்த 100 நாள் வேலை திட்டமும் நமக்கு வேணாம், திடீர் புகழும் வேணாம், திடீர் வீழ்ச்சியும் வேணாம். நம்ம இப்ப எப்படி இருக்கோமோ அப்படியே இருப்போம், அப்பதான் நிம்மதி அவங்களை திட்ட முடியும். ஒன்ஸ் அதுக்குள்ள போயிட்டோம்னு வச்சுக்க, மாட்டுனடா அப்படின்னு பிடிச்சி வச்சு அடிப்பாங்க சார். இது நடக்கும். ஏன்னா நம்ம போன முறை கொஞ்சம் வருஷம் ரிவ்யூ பண்ற சேனல் கூட கொஞ்சம் மரியாதையா பண்ணாங்க. போன வருஷம் மட்டும் பண்ணுவோம்னு நினைச்சேன், நம்ம கொஞ்சம் ஓவரா போயிட்டோம். சேதனை கூட விட்டு வைக்கல, அவ்வளவே பிக் பாஸே விட்டு வைக்கல. அவரை நார கேள்வியில கேட்டா அதுக்கு மேலேயுமா அந்த வீட்டுக்குள்ள நான் போவேன். நோ, யாராவது இந்த காமன் மேன் இருந்தீங்கன்னா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி போயிட்டு வாங்க. வாழ்த்துக்கள், நிறைய கண்டென்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா கொடுங்க, அப்போதான் நாங்கள் நல்லா பேச முடியும். அதுதான் சரி. இப்போ ராகேஷ் அண்ட் ஜெனி சேனல்ல இருந்து பிக் பாஸ் 10 கமிங் சூன் அப்படின்னு போட்டு யார் யார் உள்ள போறாங்கன்னு ஒரு பட்டியல் எடுத்திருக்காரு போல இருக்கு. என்ன ஏதுங்கிறத நம்ம ஓஜி ரிவ்யூவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்போம். எபிசோடெல்லாம் வரும்போது நம்ம ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஓஜின்னு ஒருத்தர் இருப்பாருல்ல, அவர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டு வருவோம். இது ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. ஆரஞ்சு பிளட்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சரி கடுப்பா வரீங்க, சொல்றேன். ரொம்ப சீக்கிரமா பிக் பாஸ் சீசன் 10 ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன சொல்ற? அட ஆமா, அக்டோபர் மாசம் வரைக்கும் இழுக்க போறது இல்லையா, மிக மிக விரைவில் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம், அதுவும் வித்தின் 2 monthsல. ஐயோ நான் என்ன செய்வேன், யார்ட்ட போய் சொல்றேன் ராமா? ஐயா அப்படி ஈஸ்வரா
ஜனவரியில தான் முடிஞ்சு, அதுக்குள்ளே அடுத்த சீசனா? ஒருவேளை குக் வித் கோமாளி பெருசா போகல அப்படின்றதுனால ஸ்டார்ட் பண்றாங்களோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. பிக் பாஸ் சீசன் 10 ஸ்டார்ட் பண்ண போறாங்க தான். ஆனா அதுல ஒரு பிக்கெஸ்ட் ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா, அப்படியே சர்றன்னு ரீவைண்ட்ல போன வருஷத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெலுங்குல சாமானிய மக்களுக்கும் இடம் உண்டு அப்படின்னு சொல்லி அமைச்சிருந்தாங்க கண்டஸ்டன்ஸா. அதே மாதிரி நம்ம தமிழ் பிக் பாஸ்லயும் பண்ண போறாங்க. அப்ப இந்த சீசன்ல வர போறவங்க எல்லாருமே புது கண்டஸ்டன்ஸா, மூஞ்சி ஆள் பேர்லாம் தெரியாதவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. அங்கேயும் ஒரு ட்விஸ்ட். உதாரணத்துக்கு ஒரு 19 கண்டஸ்டன்ஸ் வர போறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அதுல எல்லா கண்டஸ்டன்ஸுமே புது மூஞ்செல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 8-9 கண்டஸ்டன்ஸ் மட்டும் புது முகங்களை அமைச்சு விட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் மோஸ்டா விஜய் டிவி ப்ராடக்ட் இல்ல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு தான் போவாங்க. என்னன்னே குழப்பறீங்க, புரியுற மாதிரி சொல்லுங்க. ஐயோ, வந்த இடத்துல பாடம் நடத்த சொல்றாங்களே. சொல்றேன், இவங்க இப்பவே ஆள் செலக்ட் பண்ணிருப்பாங்க. பல விஜய் டிவி ஸ்டார்ஸ் வந்து பல ஆல்ரெடி சீரியல்ல நடிச்சவங்க உள்ள போய் இதை பார்த்துட்டு நாங்க வரலன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க பார்ப்பாங்க, இன்னும் யாரும் வர மாட்டேங்கிறாங்க. நமக்கு இந்த சத்யராஜும் வடிவேலும் கிரிக்கெட் பிளேயர்ஸ் தேடுவாங்கல்ல, டீமுக்கு 11 பேர் இல்ல தெருத்துறவங்க தேடுவாங்கல்ல, அது மாதிரி பார்த்துருக்காங்க. விஜய் டிவில யாரும் உஷாராயிட்டாங்க. எல்லாரும் செட்டி உஷாராயிட்டானே அப்படின்ட்டு சரி வாங்க காமன் மேனுன்னு ஊருக்குள்ள கையை விட்டு அள்ளிடுவான் அப்படின்னு ரெடி ஆயிட்டாங்க. நம்ம தமிழ் தெலுங்கு பிக் பாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே வருஷத்துல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு நம்ம தான் அண்ணன், இருந்தாலும் இப்போ அவங்க அண்ணன். யோ, ஆரம்பத்துல இருந்து குழப்பிட்டே தெளிவா பேச மாட்டியா நீ அப்படின்னு கோவப்படாதீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சீசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணது 25th ஜூன் 2017. அதுக்கப்புறம் ஜூலை 2017ல ஸ்டார்ட் பண்ணது தான் தெலுங்கு பிக் பாஸ். அதனால தான் நம்ம அண்ணன் அவங்க தம்பின்னு சொன்னேன். அது சரி, இப்போ எப்படி தம்பி அண்ணனானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கொஞ்சம் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டே உங்களை மாதிரி அக்டோபர் மாசம் வரைக்கும் எங்களால வெயிட் பண்ண முடியாது, எங்கள்கிட்ட குக் வித் கோமாளி மாதிரி எந்த ஷோவும் கிடையாது, அதனால நாங்க உங்களுக்கு முன்னாடியே போறோம் அப்படின்னு சொல்லி செப்டம்பர் மாசம் இல்ல ஆகஸ்ட் எண்ட்லயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவங்க. அதனால இப்போதைக்கு அவங்க அண்ணன். இப்ப புரிஞ்சுதோ? ஐயா, இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. சரி, இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். சோ இந்த தெலுங்கு பிக் பாஸ் சீசன் 9 பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 7th செப்டம்பர் ஸ்டார்ட் ஆச்சு. பட் அது ஸ்டார்ட் ஆக போறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அக்னி பரீட்சா அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஷோவை கண்டக்ட் பண்ணாங்க. அதுல என்ன பண்ணாங்கன்னா, உங்கள யாருக்கெல்லாம் பிக் பாஸ்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கோ அவங்க எல்லாம் நீங்க யாரு என்ன ஏது அப்படின்ற டீடைல ஃபுல்லா சொல்லி ஒரு வீடியோவை போட்டு எங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க ராஜா. அதை வச்சு நீங்க எந்த அளவுக்கு தைரியமானவங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஏய், அந்த வீட்டுக்குள்ள மைக் போட்டு விட்டீங்க சரி, இந்த டிவி ஷோக்கு எதுக்கு அதே மைக்கை போட்டு அனுப்பியிருக்கீங்க? பழக்குறாங்களா? அப்படி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா செலக்ட் ஆனவங்களை வச்சு நாங்க ஒரு சில போட்டி எல்லாம் வைப்போம். அந்த போட்டியின் பெயர் அக்னி பரீட்சா. நீங்க என்னைக்கு எங்க எப்ப காம்படிஷன் மட்டும் சொல்லுங்க. இதுல ஜட்ஜஸ் ஏற்கனவே பிக் பாஸ் குள்ள போன ஒரு சில கண்டஸ்டன்ஸ் தான். அதுல நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பிந்து மாதவி, அப்புறம் அறிந்தும் அறியாமலும் படத்துல நடிச்சாரு நவதீப் அண்ட் அபிஜித் அப்படின்னு இன்னொருத்தர். இவங்க 3 பேர் தான் ஜட்ஜஸ். இதுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் அப்ளிகேஷன் ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு வந்திருக்கு. அதாவது தன்னோட செல்ஃப் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் அமைச்சிருக்காங்க. அதுல வெறும் 200 பேர் தான் சூஸ் பண்ணிருக்காங்க. சாரி சூஸ் இல்ல, ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. Okay boys, this interview is over. 7 பேர் தேடுவாங்க. 1 2 3 4 5 6 and 7. okay. அப்படி சூஸ் ஆன 200 பேர்ல இருந்து ஐடி கம்பெனில வைக்கிற இன்டர்வியூஸ் மாதிரி டெலிபோனிக் இன்டர்வியூ, குரூப் டிஸ்கஷன், 1-on-1 அப்படின்னு சொல்லி வெரைட்டியா இன்டர்வியூ வச்சு 200 பெரிய இந்த வீடு 1-on-1 அங்க போனா நாளதான் போகுது எல்லாமே. ஏங்க பழைய வரையும் கோட சொல்லிட்டு அப்படியே உள்ள போய் சந்தா உட்காந்து லவ் பண்றதுக்கும் புரணி பேசுறதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய இன்டர்வியூ? ஆரம்பிக்கிறவங்க மட்டும் டீசெண்டா ஆரம்பிக்கிறாங்க. செலிபிரிட்டிஸ் மட்டும் எந்த ஒரு இன்டர்வியூ இல்லாம உள்ள போயிருவாங்க. ஒரு காமன் மேன் உள்ள போகணும்னா மட்டும் குரூப் டிஸ்கஷன், அது இது பெரிய மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறாங்க உள்ள போய் நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கு. 100ல இருந்து 100 ஆக்கி, 100ல இருந்து 40 ஆக்கி, 40ல மிஞ்சினா 15 தான் பாக்கி. ஐயா, பிக் பாஸ் நீங்க என்ன சொல்ல போறீங்க எனக்கே புரிஞ்சிருச்சு. நானே போயிடுறேன். Except for the selected 7, rest of you get out. அதை எந்தெந்த பேசிஸ்ல சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எந்த அளவுக்கு ஹியூமர் அவங்கள்ட்ட இருக்கு, நல்லா காமெடி பண்றாங்களா, நல்லா பேசுறாங்களா, இல்ல பேசுறதுக்கு பயந்து. இதுக்கு முன்னாடி உள்ள போனவங்க எல்லாம் காமெடியை 8ஆ மடிச்சு 16ஆ சொருகினவங்க. சிரிக்கவே தெரியாது உள்ள போன சிலவங்களுக்கு. பேச மட்டும் தெரியும். இதுல காமன் மேன் உங்களுக்கு நகைச்சுவை பண்ணணும். அப்படியே இங்க நகைச்சுவை எல்லாம் பண்ணி கையெல்லாம் தட்டி உள்ள அனுப்புனா போன முத நாளே சிரிப்பு நரம்பு செத்து போயிடும். முத நாளே சங்கில கத்தி வச்சிட மாட்டீங்க. சாப்பாடுலாம் தராம சும்மா இதுக்கு முன்னாடி போனவங்க என்ன தகுதியில இருந்தாங்களோ அதே தகுதியில இருக்காங்கன்னு பார்த்து செலக்ட் பண்ணி உள்ள அனுப்புவியா? சிரிப்பு காட்டு, அதை பாட்டு, இதை காட்டு. சும்மா எங்க அப்பா சொன்னாருங்க அப்படின்னு பயப்படுறாங்களா இப்படின்றதெல்லாம் எவாலுவேட் பண்ணுவாங்க. எங்க டீம் இன்டர்வியூ பண்ணியிருந்தா இத்தனை பேருக்கு ஒரு நாள் ஆயிரும். ஆனா நீ 1/2 மணி நேரத்துல முடிச்சிட்டிய.
அப்படியே நாங்கள் பண்ணியிருந்தாலும் கரெக்டான ஆட்களை செலக்ட் பண்ணியிருப்போம்னு தெரியாது. அதாவது நம்ம 3 ஜட்ஜஸ், அந்த 40-45 பேர்ல அந்த 3 ஜட்ஜஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்க 3 பேரும் ஒரு மனதாக ஒரு கண்டஸ்டன்ட்க்கு கிரீன் சிக்னல் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க பிக் பாஸ்க்குள்ள போவாங்க. இப்ப 3 பேர்கிட்டயுமே ரெட் சிக்னல் வாங்கினா அவங்க உள்ள போக மாட்டாங்க. ஒருவேளை 2 பேர் ரெட் சிக்னல் காமிச்சு ஒருத்தர் மட்டும் கிரீன் சிக்னல் காமிச்சாங்கன்னா அவங்கள ஹோல்ட்ல வச்சிருப்பாங்க. சரி, 3 கிரீன் சிக்னலும் வாங்கின எல்லாருமே உள்ள போயிருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல. இப்படியே மசமசம் நின்னுக்குண்டா அப்படி சார் மனுஷருக்கு. ஐயா, இப்போ இது வந்து சீசன் 10. சீசன் 9ல் இருக்கிற கண்டெஸ்டன்ஸ் ஒரு சில தவிர்க்க முடியாத கண்டெஸ்டன்ஸுக்கும் சீசன் 10க்கும் கனெக்ட் பண்ணி அவங்கள வரவிடாம ஆக்கிடுவீங்களா ஜட்ஜஸா? அப்படி பண்ணாதீங்க. ரெட் கார்டு வாங்கினவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள ஜட்ஜஸா வந்து உட்கார வச்சிங்கன்னா ஷோ கொஞ்சம் கலகலன்னு அமோகமா இருக்கும். எப்படின்னு பாருங்க, இந்த பக்கம் பார்வதி, இந்த பக்கம் யார் வரு கமருதீன், நடுவுல திவாகர். எப்படி இருக்கும் காம்பினேஷன்? சூப்பரா இருக்கும்ல? அது குடும்ப பிக் பாஸ் ஆயிடும். ஆமா, எவ்வளவு வேலை இருக்கு, ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார். யோ, ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கியா, சட்டுப்புட்டுன்னு முடிவு பண்ணுங்கயா அப்படின்னு உங்களுக்கு காண்டாவதுல அந்த மாதிரிதான் அந்த ஷோவை பாக்குறப்ப எனக்கும் காண்டாச்சு. நீ அந்த ஷோவை பாக்குற அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல, இதெல்லாம் தமிழை தான் ரிவ்யூ பண்றோம் அப்படின்னா தமிழை மட்டும் பார்க்கணும்னு கிடையாது, ஆல் இந்தியால நடக்கிற நாட்டு நடப்பு தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு பேர் நாட்டு நடப்பு அப்படின்ற உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்டுச்சு, வெளியெல்லாம் கேக்குதா, அவருக்கே கேட்டிருக்கோம். சரி, நம்ம டைவர்ட் இவருக்கு லாஸ்ட் சீசன்ல வந்த டாப் 15 கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் டைரக்டாலாம் உள்ள விட மாட்டாங்க. அவங்கள மக்கள் கிட்ட அனுப்பி ஓட்டு போட வச்சு அதுல யாருக்கு ஹையஸ்ட் ஓட்டு வருதோ அவங்கள மட்டும் தான் உள்ள அனுப்புவாங்க. அதுல மொத்தமா இந்த 15ல இருந்து 6 பேர் தான் உள்ள போக முடியும். அந்த 6 பேர்ல 3 பேரை நாங்க வாலண்டியரா சூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த 3 ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல அவங்க உள்ள அனுப்பிச்சு விட்டாங்க. பேலன்ஸ் இருக்க 3 கண்டஸ்டன்ட்ஸ் மக்களால ஓட் செய்யப்பட்டு ஹையஸ்ட் ஓட் வாங்கப்பட்டு உள்ள அனுப்பப்பட்டாங்க. அவங்களெல்லாம் ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு காரணம் சொன்னீங்க, ஆனா எங்களை ஏன் செலக்ட் பண்ணீங்கன்னு காரணமே சொல்லியே சார். தேவையில்லாததுக்கு தான் காரணம் சொல்லணும், தேவை இருக்கிறதுக்கு காரணமே தேவையில்லை. சோ லட்சக்கணக்கான மக்கள் ட்ரை பண்ணி நிறைய இன்டர்வியூஸ்லாம் நடந்து அதை தாண்டி ஒரு சில கேம் எல்லாம் நடந்து கடைசியா உள்ள போனவங்க எத்தனை பேரு? ஜஸ்ட் 6 பேர். அப்ப அந்த 6 பேர் எந்த அளவுக்கு கொடூரமா இறங்குவாங்க அப்படின்றத நீங்க போன சீசனை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். சும்மா சொல்லக்கூடாது, எல்லாம் வெறி பிடிச்சு உண்மையிலே ஆனாங்க. இப்படிதான் இந்த ப்ராசஸ் நடக்கும். இப்ப நம்ம தமிழுக்கு வருவோம். சோ இந்த ப்ராசஸ் மோஸ்ட்லி ஆகஸ்ட் இல்ல செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆகும். ஐ மீன் தெலுங்குல அக்னி பரீட்சான்னு ஒன்று நடந்துச்சு தெரியுமா, அந்த மாதிரி தமிழ்ல நெருப்பு பரீட்சை அப்படின்னு ஒன்று நடக்கும். ஓ, தூய தமிழ் அந்த மாதிரி தான் வச்சு சூஸ் பண்ண போறாங்க. இதுல செலக்ட் ஆகிற எத்தனை பேர் உள்ள போறாங்க அப்படின்றது அபிஷியலா பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்றாங்க தெரியுமா, அக்டோபர் 1 இல்ல 2 வீக்ல. அப்பதான் தெரியும். இந்த ப்ரோமோ அறக்குறையா பார்த்த ஒரு சிலர் அதுக்குள்ளே கண்டஸ்டன்ட்ஸ் லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போன சீசன்ல ஒருத்தர் முட்டி போட்டுக்கிட்டே விஜய் சேதுபதி போட்டோ வச்சுக்கிட்டு என்ன இந்த சீசனோட கண்டஸ்டன்டா நீங்க சேர்த்துக்கிற வரைக்கும் முட்டி போட்டு உலகம் பூரா நடக்க போறேன் அப்படின்னு செருப்பு போட்டு அது மேலேயே நடந்து வந்துட்டு இருந்தார் தெரியுமா. அவரெல்லாம் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா போட்டு வச்சிருக்காங்க. அப்படிலாம் முட்டி போட்டு சோ இந்த மாதிரியான பரீட்சைகள், இன்டர்வியூஸ், ஒரு சில டாஸ்க் எல்லாம் வச்சு தான் உள்ள போறாங்க. அப்படி ஒருவேளை பிக் பாஸ் சீசன் 10 ஸ்டார்ட் ஆனா குத்து மதிப்பா யாரை கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி இந்த குக் வித் கோமாளில இருந்து ஒரு 4-5 பீஸுங்களை தூக்கி போட்டுருவாங்க. போன சீசன்லயே இந்த ஜோயா வர வேண்டியது, சோ இந்த சீசன்ல வந்தாலும் வருவாங்க. அப்புறம் கோமாளி குக் வித் கோமாளியை பார்த்ததுக்கு அப்புறமும் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? பிக் பாஸ் வீட்லயும் போய் செட்டு ப்ராப்பர்ட்டியா தான் இருக்கணும்னு நினைச்சு கேன்சல் பண்ணாலும் பண்ணுவாங்க. இந்த டோலி, குக்கு சைட்ல இருந்து இந்த சித்து இல்ல ஸ்ரேயா இப்படி இந்த கேங்ல இருந்து ஒரு 4 பேர் தூக்கி போடுவாங்க. சூப்பர் சிங்கர்ல இருந்து 1-2 எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 10 பீஸ் விஜய் டிவி ப்ராடக்டா தான் இருக்க போகுது. அதனால ரொம்ப பெருசா எதிர்பார்க்காம இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ கத்துப்போம். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, சரிதாங்க. சரி, உங்களுக்கு ஒருவேளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா தாராளமா அப்ளை பண்ணுங்க. நீங்களும் ஆகலாம் ஒன் ஆஃப் தி பிக் பாஸ் கண்டஸ்டன்ட். அத பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லாதப்பா, ஏமதர்மனுக்கு ஆள் புடிச்சு கொடுக்குற ஏஜென்சின்னு சொல்லு. அதுக்கு பின்னாடி இவ்வளவு கஷ்டம் இருக்கு, பார்த்து அப்ளை பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹெட்ஸ் அப் கொடுத்தேன். சோ உள்ள போகணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்க தலையெழுத்து யாரால மாத்த முடியும்? பிக் பாஸ் த காமன் மேன் இதுவரைக்கும் பாத்தீங்க, இனிமே விளையாடுங்க. ஏதோ பெருசா பண்றீங்க. நீங்க யாராவது பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆரம்பத்துல சொன்னதெல்லாம் கரெக்டா மைண்ட்ல ஏத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கீங்க. அண்ட் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு கிளம்புவீங்கல்ல, அப்ப விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி தீனா படத்துல நம்ம ஏகே லைலா கையில ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்டா எடுத்து கொடுப்பாரு தெரியுமா, தன்னோட பாடியில இருந்து சைக்கிள் செயின், அருவாள், கத்தி, கவடான்னு அந்த மாதிரி நீங்க சேகரிச்சு வச்ச கௌரவம், மானம், சொரவை போகும்போது தீனக்கு தீனக்கு தீன தீனா தீனக்கு தீனக்கு தீன தீனா மானம் சூடு சொரண எல்லாத்தையும் கலட்டி கொடுத்து விட்டு ஆனா வந்து வாங்கி கொழுவுனா அது அப்படியே மறைக்கப்பட்டு. ஆமா, நேத்து ஏதோ ஒரு ப்ரோமோ அண்டா காக்கசம் புது ப்ரோமோன்னு நினைக்கிறேன். அதுல இந்த பழைய பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அப்ப அமுதவாணனும் பக்கத்துல ஒரு கேர்ளும் வந்திருக்காங்க.
குயின்சின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, குயின்சின்னு. அவங்க வந்து அந்த காலத்து ஜோயா, சும்மா தான் உள்ள இருந்தாங்க. அப்போ குயின்சி எப்படிமா போகுது வாழ்க்கை எப்படிலாம் போகுது அப்படின்னோடனே, துபாயில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன்னா. என்ன கம்பெனி? ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. ஆமாம், அதோட வேல்யூ எவ்வளோ பண்ணோடனே, ஒன்றும் பெருசாக இல்லைங்கண்ணா, ஜஸ்ட் 6 crores. 6 கோடிக்கு துபாயில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பக்கத்தில் அமுதவாணனுக்கு சிரிப்பும் கவலையும். சொல்கிறாரு மாக்கா பாட்ட, ஐயா நான் பிக் பாஸ்ல இருந்து வந்து இருந்த ஒரு கம்பெனியை வித்துட்டேன். ஏதோ ஒரு கடை வச்சுருந்துருக்காரு, ஒரு அதை விற்றுருக்காரு. ஸோ பிக் பாஸுக்குள்ளே போனால் அப்படியே நடக்குது, இப்படியே நடக்குது. ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒன்றும் கிடையாது. இதில் என்னத்தை விற்கிறது நம்ம? இல்லை, மானஞ்சோடு சொல்ல இருக்குது தானே, அதை கலட்டி வச்சுட்டு தான் போகணும். இப்போ நீ கலட்டின மாதிரி கலட்டி வச்சுட்டு போகணும். எங்க சீசன் 1, 2 எல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஒரு ஆசை இருந்தது, எப்பயாவது நம்மளும் அதுக்குள்ளே போகணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களோட லைவ் 24 hours, அதுக்கப்புறம் இப்போ நடக்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது வேணாம், நானும் உங்கள் வீட்டுக்கு வரல, நீங்களும் எங்கள் வீட்டுக்கு பக்கம் வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் இப்போ இருக்கு. அனைத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிருங்க. ஏன்னா ஒருவேளை நீங்க செலக்ட் ஆகி உள்ள போய் ரிட்டர்ன் வர்றப்போ வீட்டுல அம்மாட்ட கொடுக்காம போனீங்கன்னாலும் அங்க இருந்து புடுங்கிட்டு தான் அனுப்புவாங்க. வெளியே தலை காமிக்க முடியல, மானம் போகுது. அதான் ஆல்ரெடி போயிருச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா புதுசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் நினைப்பாங்க நம்மளும் போயிட்டு கானா வினோத் மாதிரி 30 லட்சமா எடுத்தாரு அவரு, நம்மளும் அப்படி ஒரு பெட்டியை தூக்கலாம். பெட்டியை தூக்குற வரைக்கும் நம்ம இருக்கணும், நம்மளை தான் அப்புறம் பெட்டியில் அனுப்புவாங்க. ஸோ இப்போ பெட்டியை தூக்கிடலாம், இல்லாட்டி யாரா இப்போ கமருதீனுக்கு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி நமக்கும் ஒரு வாழ்க்கை கிடைக்கும், அந்த மாதிரியெல்லாம் ஆசையை வச்சுக்கிட்டு நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு மட்டும் நினச்சிங்க, அவ்வளவுதான். கமருதீனுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிது, அவர் ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை போயிருச்சு. எந்த சீரியல்லையும் ஆளை காணோம், எந்த ஊர்லேயும் இல்லை. பார்வதியோட vlog சேனலில் அவரும் ஒரு பாட்டாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரே தவிர ஆளை காணோம். அவ்வளவு ஏன் டைட்டில் வின்னர் திவ்யா அப்படின்னாங்க, ஆளே இது ஜில்லாவிலே காணோம். ஆரிக்கெல்லாம் என்ன சொல்லி அனுப்பியிருப்பாங்க, இப்போ வெளியே போங்க சார், அடுத்தடுத்தா 100 படம் சைன் பண்ணுவீங்கன்னு. அப்படியா? வர இருந்த படங்கள் பிக் பாஸ்ல கூட வந்து ப்ரொமோட் பண்ணார்ல பகவான் அப்படின்னு ஒரு சில படங்கள், வர இருந்த படங்களையே ஆளக்கான. ஸோ அதெல்லாம் வந்து அந்த மக்களோட அந்த 100 நாள் ஒரு வாயில போட்டு மெல்றதுக்கு பீடா மாதிரி 100 நாள் பீடா இது அவனு மென்றதுக்கு ஒரு 16 பேர் அவங்க லைஃப் அடமான வைக்கணும். அதை மென்றதுல நாங்களும் தான் இருக்கோம். பட் சொல்றோம், நாங்க எங்க என்டர்டைன்மெண்ட்டுக்காக நீங்க உள்ள போய் ஸ்ட்ரெஸ் ஆகி எங்களை என்டர்டெயின் பண்றதா நினைச்சுக்கிட்டு எங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்கி கடைசியில நம்மளுக்கும் இல்லாம உங்களுக்கும் இல்லாம நடுவில் அந்த சேனல்காரங்க அந்த ஷோ நடத்துறவங்க நல்லா சம்பாரிச்சுட்டு அடுத்த சீசனை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. அவ்வளவுதான். பரவாயில்ல. எனிவே ஒரு 100 நாள் நமக்கு ஒரு கண்டென்ட் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலு. 100 நாளைக்கு முன்னாடியே அடுத்த ஒரு மாசத்துக்கு காமன் மேன்ஸ் பார்க்கலாம். எனிவேஸ் பெஸ்ட் ஆஃப் லக். யார் யார் உள்ள போறீங்களோ பெஸ்ட் ஆஃப் லக். உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறோம். டேக் கேர்.